Hi guys, welcome back to GG Gamers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதாவது ஃப்ரீ ஃபயர் ரொம்ப விளாண்டு எப்படியாச்சும் ஒரு யூடியூபர் டெய்லி நம்ம ஏதாச்சும் யூடியூப் சேனலில் போய் லைவ் பார்ப்போம், வீடியோ பார்ப்போம். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரோட ஒரு இது தான் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நம்ம சொல்ல போகிற நரிக்கூட்டம் கேமர்ஸ் அவரோட கில்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஓகேவா? அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பார், கில்டு செலெக்ஷன் நடக்குது எப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம அதை ட்ரையும் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருப்பான்னா, நரிக்கூட்டம் கேமர்ஸ் அவர் ஒரு 2 பேர் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்காரு. அதாவது யாருன்னா டாம் ப்ரோ அண்டு சுட்டி ப்ரோ, ஓகேவா? 2 பேர் கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாம் ப்ரோவுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், பட் ரிப்ளை வரல. பட் சுட்டி ப்ரோவுக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, ரிப்ளை வருது, ஓகேவா? என்னன்னா அவர் மெயினாக சொல்கிறது ஏடி ரேஷியோ 5 இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, சரி, இப்போ ஓவர் வியூக்கு போயிடும், ஓகேவா? இது பிஆர் ரேங்கில் ஸ்குவாட் மேட்ச் நீங்கள் மினிமம் 50 மேட்சாச்சும் விளாண்டு நீங்கள் கேடி ரேஷியோ 5 வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டியோவில் 10 மேட்ச் தான் விளாண்டுருக்கேன், ஒருக்கி வின் தான் அடிச்சிருக்கேன், 37 கில் தான் அடிச்சிருக்கேன். ஆனால் கேடி ரேஷியோ 4 இருக்குது, 10 மேட்ச்சுக்கே 4 வந்துருச்சு. ஆனால் இது ஈஸியாக தான் இருக்கும் 10 மேட்ச்னா. ஆனால் இதே 50 மேட்ச்னா ஒரு மேட்சும் ஃபஸ்ட்லேயே செத்துருவோம். இல்லைனா சில பேர் எல்லா மேட்சும் கில் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாகிறவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் இந்த 3ல் ஏதோ ஒன்று. நீங்கள் சோலோ பிளேயர்னா சோலோவில் போய் மினிமம் கேடி ரேஷியோ 5 வச்சுருக்கணும். இல்லைனா டியோ பிளேயர் அவனா கேடி ரேஷியோ 5 மினிமம் 50 மேட்ச், எல்லாத்துலேயும் 50 மேட்ச் எடுத்து அவருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டிங்கன்னா அவர் ஒரு கில்டு ஐடி கொடுப்பார். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி செலக்ட் ஆகிக்கலாம், ஓகேவா? இப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ கேடி ரேஷியோ 5 ஏற்றுறது, அதுதான் முக்கியம், ஓகேவா? இப்போ அதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம கேடி ரேஷியோ 5 ஏற்றுறது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேடி ரேஷியோ எப்படி 5 ஏற்றுறேன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோக்கு மினிமம் 10 லைக்காச்சும் வந்தால் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.